ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி சுலபமான முறையில் ஹிந்தியை கற்றுக்கலாம், வேர்ட்ஸ் சென்டென்சஸ்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் டைம் பேஸ்ட் சென்டென்சஸ் பார்ட் 1 நேரம் சார்ந்த வாக்கியங்கள், நேரத்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், நிமிடத்தை எப்படி சொல்கிறது, நொடியை எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டைம் பேஸ்ட் சென்டென்சஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேரத்தை குறித்து இடத்தை குறித்துலாம் நம்ம எப்படி நேரம் சார்ந்த வாக்கியங்கள் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம speakhindi.com சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை ரீச் பண்ணும். ஸோ வியூவர்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் பேஸ்ட் சென்டென்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கடி, கடிகாரமை கடின்னு சொல்லுவோம், நேரம் சமைன்னு சொல்லுவோம், மணி நேரம் கண்டா சொல்லுவோம், நிமிடம் மினட் அப்படின்னு சொல்லுவோம், நொடி ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நேரமை சமை அப்படின்னு சொல்லுவோம். நேரம் அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் சமை. அதாவது 1 மணி 1 o'clock, 1 பஜேன்னு சொல்லுவோம். 2 மணி 2 o'clock, 2 பஜே. 3 மணி 3 o'clock, 3 பஜே. அதுபோல் 1 மணி நேரம் 1 hour, 1 घंटा. 2 மணி நேரம் 2 hour, 2 घंटे. 3 மணி நேரம் 3 hour, 3 घंटे. 1 hour 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் தாண்டி நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்கிறப்போ கண்டா அப்படின்னு சொல்லாமல் கண்டேன்னு சொல்லுவோம். சிங்குலர் ப்ளூரல், ஒன்று ஒருமையை குறிக்கிறதுனால கண்டானும், பன்மை ப்ளூரல் குறிக்கிறதுனால கண்டேன்னு சொல்லணும். இதே நிமிடங்கள் வர மாதிரி வந்தால், இதே நிமிடங்களை வைத்து நம்ம மணி சொன்னால் மணி 1:05, 1 பஜே 5 மினிட், 1 பஜே 5 மினிட். மணி இப்போது 2:10, 2 பஜே 10 மினிட், 2 பஜே 10 மினிட். மணி இப்போது 3:15, 3 பஜே 15 மினிட், 3 பஜே 15 மினிட். மணி இப்போது 4:30, 4 பஜே 30 மினிட். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்து நம்ம எப்படி ஒரு வாக்கியமாக ஹிந்தியில் அமைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதாக, ஐ வில் கம் டுடே அட் 1 o'clock. ஐ வில் கம் டுடே அட் 1 o'clock. இது தமிழில் இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன், இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே ஆஜ் 1 பஜே ஆவுங்கா, மே ஆஜ் 1 பஜே ஆவுங்கா. இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன். மே ஆஜ் 1 பஜே ஆவுங்கா, மே ஆஜ் 1 பஜே ஆவுங்கா. 1 பஜேனா 1 மணி, பஜே என்பது மணியை குறிக்கும். அப்போ இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன், ஐ வில் கம் டுடே அட் 1 o'clock. இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் மே ஆஜ் 1 பஜே ஆவுங்கா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக, ஐ வில் கம் டுமாரோ அட் 2 o'clock. ஐ வில் கம் டுமாரோ அட் 2 o'clock. இது தமிழில் நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன், நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே கல் 2 பஜே ஆவுங்கா, மே கல் 2 பஜே ஆவுங்கா. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். ஐ வில் கம் டுமாரோ அட் 2 o'clock. இதை ஹிந்தியில் மே கல் 2 பஜே ஆவுங்கா, மே கல் 2 பஜே ஆவுங்கா. 2 பஜே என்ற வார்த்தை 2 மணி என்னும் சொல்லை குறிக்கும். 2 பஜே 2 மணி. அப்போ ஐ வில் கம் டுமாரோ அட் 2 o'clock. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். இதை ஹிந்தியில் மே கல் 2 பஜே ஆவுங்கா, மே கல் 2 பஜே ஆவுங்கான்னு சொல்லுவோம். அடுத்த வாக்கியம், ராஜேஷ் வில் பி ஹியர் அட் 3 o'clock. ராஜேஷ் வில் பி ஹியர் அட் 3 o'clock. இது தமிழில் எப்படி சொல்லலாம்? ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான், ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான்.
இந்த வாக்கியத்தை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் will be here at 3 o'clock. ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான். இதை ஹிந்தியில் ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. 3 बजे 3 बजे என்ற சொல் 3 மணியை குறிக்கும். 3 மணி. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. அடுத்த வாக்கியம், வாட்ஸ் த டைம் நவ். வாட் இஸ் த டைம் நவ்? இதை நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? அபி கியா சமய் ஹுவா ஹை. அபி கியா சமய் ஹுவா ஹை. இப்பொழுது நேரம் என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்குறப்போ அதை ஹிந்தியில் அபி கியா சமய் ஹுவா ஹை, அபி கியா சமய் ஹுவா ஹை அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ் த டைம் நவ், இப்பொழுது நேரம் என்ன, இதற்கு ஹிந்தியில் அபி கியா சமய் ஹுவா ஹை, அபி கியா சமய் ஹுவா ஹை. அடுத்த வாக்கியம், இட் இஸ் 7 o'clock நவ். இட் இஸ் 7 o'clock நவ். இப்போது 7 மணி ஆகிவிட்டது. இப்போது 7 மணி ஆகிவிட்டது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அபி 7 बजे हैं. அபி 7 बजे हैं. அபி 7 बजे हैं. இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. இட் இஸ் 7 o'clock நவ். இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் அபி 7 बजे हैं சொல்லுவோம். 7 बजे என்ற சொல் 7 மணி என்பதை குறிக்கும். இட் இஸ் 7 o'clock நவ். இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. அபி 7 बजे हैं. அடுத்ததா, ஐ ஓன் பை 2 minutes. ஐ ஓன் பை 2 minutes. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. ஐ ஓன் பை 2 minutes. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். 2 நிமிடம், இதை ஹிந்தியில் 2 மினிட்னு சொல்லுவோம். அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. கடைசி வாக்கியம், he will come at night 8 o'clock. he will come at night 8 o'clock. இது தமிழில் அவர் இரவு 8 மணிக்கு வருவார். அவர் இரவு 8 மணிக்கு வருவார்னு சொல்லுவோம். இரவு 8 மணி. 8 மணி என்றதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா 8 बजे. 8 बजेன்னு சொல்லுவோம். அப்போ he will come at night 8 o'clock. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. he will come at night 8 o'clock. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வாக்கியங்கள், இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன். मैं आज 1 बजे आऊँगा. मैं आज 1 बजे आऊँगा. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். मैं कल 2 बजे आऊँगा. मैं कल 2 बजे आऊँगा. ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான். ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. இப்பொழுது நேரம் என்ன? अभी क्या समय हुआ है. अभी क्या समय हुआ है. இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. अभी 7 बजे हैं. अभी 7 बजे हैं. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது எப்படி நம்ம நேரம் சார்ந்த வாக்கியங்களை ஹிந்தியில் சொல்லலாம்னு உங்களால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our speakinthindi.com channel for more videos. Thank you for watching.